புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். விருதுநகர் அருகே கோவில்புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. நாக்பூர் லைசன்ஸ் பெற்ற இந்த ஆலையில் 40க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியில் உள்ளனர். இங்கு 30க்கும் மேற்பட்ட அறைகளில் பட்டாசு தயாரிக்கும் பணி நடக்கிறது. இன்று மதியம் 1 மணியளவில் உணவு இடைவேளையின் போது பெரும்பாலான தொழிலாளர்கள் வெளியில் இருந்தனர். சிலர் பணியில் இருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு அறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. பலத்த சத்தத்துடன் அடுத்தடுத்த அறைகளுக்கும் தீ பரவி வெடித்து சிதறியது. வெளியே இருந்த தொழிலாளர்கள் அலறி ஓடினர். 10 அறைகள் சேதமடைந்தன. 6 அறைகள் முழுதும் தரைமட்டமாகின. வானுயர புகை கிளம்பி அப்பகுதியே பரபரப்பானது. ஆலைக்குள் இருந்த 6 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 6 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இடிபாடுகளுக்குள் சிக்கி யாரும் இறந்துள்ளனரா என JCB மூலம் தேடுதல் பணி நடக்கிறது. முதற்கட்ட தகவலின்படி உயரக பட்டாசு தயாரிப்பில் கெமிக்கல் கலப்பின் போது ஏற்பட்ட உராய்வினால் வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வச்சகாரப்பட்டி போலீசார் விபத்து குறித்து விசாரிக்கின்றனர்.